கன்னியகுமரி கவிதையை வந்து பற்றி எங்கே போய் முடியும் அப்படின்னா வந்து பெரியோரை வீழ்த்தலைவிலேயே சிறியோரை வீழ்த்தலும் அதிலும் இளமை. நீ பெரிய ஆளப்பா, பெரிய சூப்பர் ஆளப்பா, நீ பெரிய அப்படின்னு பார்த்து ஒருத்தனை பார்த்து வியக்கிறது எப்படி ரொம்ப தப்போ அதை விட மிக சிறந்த தப்பு பார்த்துக்கலாம் விட அவன் அப்படின்னு நினைக்காம பார்த்தியா, அங்கே இருக்குது ஒரு அடிமைதான், அங்கே இருக்குது ஒரு 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 மனிதனுடைய சக மனிதன் எப்படி பார்க்கணுன்றது இருக்கு. அதுதான் இது நாட் ஓன்லி ஃபார் நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் கடந்து போகிற எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சாதாரணமாக பேசுறது. அங்கே தான் பேசுறது ஒரு பெண்ணை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், அங்கே தான் பேசுறது வந்து ஒரு மனைவி எப்படி நம்ம பார்க்கணுன்னு, அங்கே தான் பேசுறது ஒரு குழந்தை எப்படி பார்க்கணுன்னு நம்ம பார்க்குறது. தன் தாயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தன் பெண்ணாக இருந்தாலும் சரி, தனக்கு நம்ம பசங்களை எப்படி ஒரு ஆண்மகனை எப்படி வளர்க்கணுன்றதும் அந்த புத்தகம் சொல்லும். ஒவ்வொரு முறையும் அந்த புத்தகம் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கண்டிப்பாக விதைக்கும். ஒரு சக மனிதனை எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு அந்த புத்தகம் கண்டிப்பாக சொல்லும். இதேமாரி இன்னொரு புத்தகம் இருக்குது, ஓல்டு மேன் அந்த சி அப்படின்னு சொல்லி 2வது பக்கம். கடலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிழவனும் கடலும் சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான புத்தகம் வந்து நான் என்னுடைய காலேஜ் புக் டேஸில் அது படித்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 15-20 முறை அந்த புத்தகம் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 80 ஒரு 40-50 ஒரு 60 பேஜ் கிடையாது அந்த புத்தகம், அவ்வளோதான் இருக்கும். அந்த ரொம்ப சின்ன புத்தகம் வந்து இந்த ஓல்டு மேன் வந்து ஒரு வயசான கிழவன் வந்து கடலுக்கு போகிறான். கடலுக்கு போயிட்டு திரும்பி ஒரு 80 நாள் போயிட்டு வருவான் கடலுக்கு வந்து. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்கும். கடலுக்கு போயிட்டு வெறும் கையோட திரும்பி வருவான். இந்த ஓல்டு மேன் அப்படின்னா நம்ம கிழவன் நம்ம சொல்கிறோம், டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து கப்பல் மாலுமிகள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து த வைஸ் மேன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி த ஓல்டு மேன் இஸ் கால்ட் வைஸ் மேன் சொல்லுவாங்க. பிகாஸ் இஸ் அ வைஸ் பர்சன், he knows everything and is a very talented person அப்படின்றது அந்த மீனிங். ஆக்சுவலி வயசானதன் காரணமாகவே அவனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க கூட இருக்க எல்லா கப்பல் மாலுமிகளும் வந்து அவனை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஏனாலாம் படிச்சுட்டே இருப்பாங்க. வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து 80 நாள் விடாமுயற்சியா போயிட்டு கடலுக்கு போயிட்டு வெறும் கையோட திரும்பி வருவான். எப்படியாவது இந்த கடலுக்கு நான் போயிட்டு வந்து நான் மிகப்பெரிய என்னுடைய வயசின் காரணமே எனக்கு எவ்வளோமா பேசுறீங்க, நான் திருப்பி வந்து நான் வந்து மீனை பிடிச்சிட்டு வந்துட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். 81 நாள் 84வது நாள் கண்டிப்பாக வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் சைஸில் ஒரு சுறா மீன் மாதிரி ஒரு மெர்லின்னு சொல்லிட்டு ஒரு மீன் சொல்லுவாங்க. அந்த டியூனா ஃபிஷோட ஒரு வகையை சேர்ந்த மீனாக இருக்குது. அந்த மீனை பிடிச்சினா 16 அடி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனை பிடிச்சிட்டு ரொம்ப சூப்பரான புக். ஆக்சுவலி வந்து நான் படித்ததுலேயே மெஸ் பண்ணாதான் புக்கு. நமக்கு ஒரு புக்கு நமக்கு வீட்டில் ஒரு புக்கு இருக்கு அப்படின்னா நம்ம பசங்களுக்கு எதாவது சஜஸ்ட் பண்ணிக்கணும். The greatest book is the Old Man and the Sea. ரொம்ப வெரி சிம்பிளஸ்ட் புக் இருக்கு. பட் ஒவ்வொரு முறையும் நீங்கள் படிக்கும்போது அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பரிமாணத்தை கொடுக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சின்னு என்ன, அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்பல, அதிர்ஷ்டத்துக்குலாம் வரவே வராது. யார் இஷ்டத்துக்கும் வரவே அதிர்ஷ்டம் ஒன்றுமே கிடையாது. விடாமுயற்சி தான் அந்த அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. எது விடாமுயற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நண்பர்களே, விடாமுயற்சின்றது என்ன தெரியுங்களா? நீங்கள் முயற்சித்து கொண்டே இருப்பது வந்து விடாமுயற்சி இல்லை. முடிந்த வரை முயற்சிப்பதில்லை விடாமுயற்சி, முடியும் வரை முயற்சிப்பது தான் விடாமுயற்சி. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ்ஷு பிடிச்சிட்டு வருவார். பிடிச்சதுக்கப்புறம் கப்பலில் வருவார். எல்லாமே தோற்று போயிடு. அவர் வருவார், அந்த திமிங்கலத்தை தூக்கவே முடியாது. அவருடைய போட்டோட பெருசாக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா வந்து அதை சாவடித்து கொண்டு வர அந்த பிளட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால வந்து அந்த மற்ற சுறாக்கள்லாம் வந்து அந்த மீனை சாப்பிடும். இருந்தாலுமே வேகமாக அந்த வந்து 3 நாள் 4 நாள் கப்பல்லே வந்து பசியும் பட்டினியுமாக இருந்து அந்த மீனை வந்து கரையை கொண்டு வந்துடுவார். ஊரே எல்லாமே எல்லாரும் கேவலமாக பார்த்து அந்த கிழவனை பார்த்து எல்லாருமே வந்து பாராட்ட செய்வாங்க. தட் இஸ் எப்படி வந்து ஒரு விடாமுயற்சி வந்து எப்படி முடியும் முறை போராட்டம் எப்படி இருக்குன்றது தான் அந்த கதையை வந்து சொல்கிறது வந்து ஒரு வயசுக்கு காரணமாக வயசு முக்கியமே கிடையாது அப்படின்றது தான் அந்த கதையை சொல்லுவது. ப்ளஸ் அனதர் புக் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இன்னொரு பரிச்சயமான புக்கு டக்குனு சொல்லி முடிச்சது வந்து ஸோ வீரவீக நாயகன் வேல்பாரின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து நீங்கள் படித்த சு வெங்கடேசன் எழுதின புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரவீக நாயகன் வேல்பாரி புத்தகம் வந்து ஆனந்த வீரர் தொடராக வரும்போது அதை நான் படிச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான புத்தகம். சேர சோழ பாண்டியர்கள் நம்ம சொல்லிட்டே இருப்போம். நான் வந்து சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படிலாம் பாபுல எங்கிட்ட கிட்ட அடிக்கடி சொல்லலாம். பாபு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் அந்த நாடே நம்ம கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆக்சுவலி வந்து ஆனால் அந்த சமகாலத்தில் வந்து பாரின்ற ஒருத்தர் வந்து தமிழரிடம் சார்ந்த மாதிரி பரம்பரையை ஒரு பெரும் ஆட்சியை கொடுத்த ஒரு மன்னனை வந்து எப்படி அன்புனா என்ன, காதல்னா என்ன, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு மனைவி எப்படி பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே அந்த புத்தகம் ரொம்ப அழகாக டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ படிங்க.
படிச்சுட்டே இருங்க. புத்தகம் இப்போ நான் சும்மா ஒரு 4-5 பேர் நீங்கள் ரொம்ப நல்லா லிசன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்து எப்பயாவது எங்கேயாவது வந்து நீங்கள் சொன்னீங்க புத்தகம் வாங்குன்னு சொன்னீங்க, உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு 10 புக்கும் செல்ஃபில் அடுக்கி வச்சிங்கன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி. அதை தான் எனக்கு பதிவு பண்ண நினச்சிருக்கேன்.